தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிமிலி அண்ட் மெட்டஃபர். சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், சிமிலியா மெட்டஃபரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவு கிடையாது. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் தமிழ் மூலமாக விளக்கம் கொடுக்குறனால எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை நம்ம பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா சிமிலி அண்ட் மெட்டஃபர். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறது சிமிலிக்கு பார்க்க போகிறோம். சிமிலினா என்னங்கிறத பார்த்துடலாம். சிமிலிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்குது. இதில் நம்ம டூ அன்லைக் திங்ஸ், ரெண்டு வேறுபட்ட விஷயத்தை யூஸிங் த வேர்ட்ஸ் லைக் ஆர் அஸ் ஆர் தேன். இதில் மேக்ஸிமம் நம்ம லைக் அண்ட் அஸ்ங்கிற வேர்டை தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சிமிலி அப்படின்னாலே அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக லைக் இல்லைன்னா அஸ் அப்படி ஒரு வேர்டு இருக்கும். இன்னும் நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்க்கணும், சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சிமிலி ஃபஸ்ட் லெட்டர் எஸ், சிமிலி சிமிலராக ஒரே மாதிரி இருக்கிற திங்ஸை நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ மெட்டஃபர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னங்கிற நம்ம அடுத்து பார்க்கலாம். சிமிலர் நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சிமிலராக சேமாக இருக்கிற மாதிரி இருக்கிற திங்ஸை ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு லைக் அஸ் அப்படி வேர்டை நம்ம போட்டு சொல்லுவோம். அதுதான் சிமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், டூ சிஸ்டர்ஸ் இருக்கிற வீட்டில் அவள் அக்கா மாதிரியே அவள் பண்ணுனா, அவள் அக்கா மாதிரி டான்ஸ் ஆடினா, அவள் தங்கச்சி மாதிரி இவள் சாப்பிட்றா. ஸோ ஒன்றோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறதுக்காக தான் சிமிலி யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது ஷீ டான்ஸஸ் லைக் எ பீகாக். ஒரு டான்ஸ் ஆடும்போது அவள் பீகாக் மாதிரி டான்ஸ் ஆடினா அப்படின்னு சொல்கிறது சிமிலி. இப்போ நம்ம மெட்டஃபர் பார்க்குறோம். மெட்டஃபரில் நம்ம அதில் ஒரு ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணோம். இப்போ நம்ம பீகாக்கோட கம்பேர் பண்ணோம், சிஸ்டரோட கம்பேர் பண்ணோம். பட் மெட்டஃபரில் நம்ம டைரெக்டாக வித்தவுட் எனி கம்பேரிசன் இவங்கள மாதிரி இவங்கன்னு சொல்லாமல் டைரெக்டாகவே அந்த ஆப்ஜெக்டோடு சேர்த்து சொல்கிறது தான் மெட்டஃபர். இதில் லைக்கோ அஸ்ஸோ வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழில் சொல்லணும்னா அவன் ஒரு ராஜா மாதிரி இருப்பான் அப்படிங்கிறது ராஜா மாதிரி தான், ராஜா கிடையாது. ஸோ அந்த மாதிரி அப்படிங்கிற வேர்டு தான் சிமிலி. லைக் நம்ம சிமிலியில் யூஸ் பண்ணுற லைக் அண்ட் அஸ். அதே இது மெட்டஃபரில் அவன் ஒரு ராஜா தெரியுமா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த ராஜா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது மெட்டஃபர். சிமிலிக்கு மெட்டஃபருக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் இதுதான். சிமிலியில் லைக் அண்ட் அஸ் அப்படிங்கிறத வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். மெட்டஃபருக்கு டைரெக்டாகவே அந்த ஆப்ஜெக்டோடு சொல்லியிருப்பாங்க. இன்னும் நம்ம ரொம்ப அழகாக பார்க்கணும், ரொம்ப எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா, ஒரு டான்ஸ் ஷோவில் அவள் பீகாக் மாதிரி டான்ஸ் ஆடினா, ஒரு நைட்டிங்கல் மாதிரி பாட்டு பாடினா அப்படிங்கிறத விட அவளே ஒரு நைட்டிங்கல் தான், அவள் ஒரு பீகாக் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் மெட்டஃபர் அண்டு சிமிலி. சிமிலிங்கும் போது மாதிரி, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இருக்கும். மெட்டஃபரில் டைரெக்டாகவே சொல்லும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும். யூ ஆர் ஷைனிங் லைக் எ ஸ்டார். இது சிமிலி. லைக்குங்கிற வேர்டு நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரி தான் லைக் அஸ் வந்தாலே சிமிலி. இங்கே மெட்டஃபரில் என்ன கொடுத்துருக்காங்க, யூ ஆர் எ ஷைனிங் ஸ்டார். ஸோ நீ ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகிற அப்படிங்கிறதுக்கும் நீ தான் ஷைனிங் ஸ்டார், ரெண்டுக்குமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கிட்ஸ் கம்பேரிசன் விரும்ப மாட்டாங்க, சிமிலியை விரும்ப மாட்டாங்க, மெட்டஃபரை தான் விரும்புவாங்க. ஸோ அவங்களையே நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக சொல்லணும். இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். She sings like a nightingale. He runs like a cheetah. இதே இது நம்ம மெட்டஃபரில் எப்படி வருதுன்னா, ஷீ சிங்ஸ் லைக் எ நைட்டிங்கல் மாதிரி அவள் பாட்டு பாடினா. பட் மெட்டஃபரில் நம்ம எப்படி சொல்கிறோம், ஷீ இஸ் எ நைட்டிங்கல் ஆன் த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்லேயே அவள் எப்படி இருந்தா, ஒரு நைட்டிங்கல் பேர்ட் மாதிரி அழகாக பாட்டு பாடினா. ஹீ ரன்ஸ் லைக் எ சீட்டா. அவன் ஒரு சீட்டா மாதிரி செம்மையாக ஓடுனா, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுனா, சீட்டா மாதிரி ஓடுனா அப்படிங்கிறது சிமிலி. அதே நம்ம மெட்டஃபரில் எப்படி போடுறோம்,
ஹீ இஸ் எ சீட்டா ஆன் த ட்ராக். அந்த ட்ராக்கில் ஓடினதே அவன் தான் ஒரு சீட்டா, அவ்வளோ சூப்பராக ஓடுனான். ஸோ நம்ம சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நல்லாவே பார்த்துட்டோம். அஸ்ஸோ லைக்கோ வேர்டு வந்துச்சுன்னா அது சிமிலி. அப்படி எதுவுமே வராமல் ஒரு நல்ல ஒரு வேர்ட் போட்டு நம்மளை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் மெட்டஃபர். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சிமிலியில் வந்து அஸ்ஸும் லைக்கும் தான் மெயினாக வரும். ஏதாவது ரேர் கேசஸில் தான் தேன் அப்படிங்கிற வேர்டு வரும். மெட்டஃபரில் வந்து டைரக்ட் கம்பேரிசனாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்து நைட்டிங்கலாக இருக்கலாம், சீட்டாவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள உருவகப்படுத்துகிறாங்க, இவங்கள மாதிரி அவங்கள மாதிரின்னு. பட் மெட்டஃபரில் வந்து அவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ அஸ் வச்சு பார்க்கலாம். ஹர் ஸ்மைல் இஸ் அஸ் பிரைட்டஸ்ட் ஸ்டார். அவளோட ஸ்மைல் எப்படி இருக்குன்னா பிரைட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? ஸ்டார் மாதிரி அழகாக இருக்குது. அதே இது நம்ம மெட்டஃபரில் எப்படி சொல்கிறோம்? ஷீ ஹேஸ் எ பிரைட் ஸ்மைல். அவளுக்கு பிரைட்டான ஸ்மைல் இருக்குது. ஸோ ஸ்டாருங்கிறதுனாலே அது பிரைட்டாக இருக்குங்கிறது தான். ஸோ அந்த ஸ்டார் மாதிரி அவள் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறா அப்படிங்கிறத விட அவளுக்கு ஆல்ரெடி பிரைட் ஸ்மைல் இருக்குது. ஷீ ஹேஸ் எ ஸ்டார் லைக் எ பிரைட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹேர் வாய்ஸ் வாஸ் அஸ் ஸ்வீட் அஸ் ஹனி. அவளோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்னா எவ்வளோ ஸ்வீட்டுனா ஹனி மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிமிலி. நம்ம அஸ்ஸுங்கிற வேர்டு நம்மளுக்கு அதில் பார்த்துட்டோம். அதே இது மெட்டஃபரில் பார்த்திங்கன்னா ஹேர் வாய்ஸ் இஸ் ஸோ ஸ்வீட். அவளோட வாய்ஸ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். இதில் வந்து ஹனியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஒன் மெட்டஃபரில் பார்த்திங்கன்னா அவங்க வாய்ஸே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் லைக்லேயும் சரி, இப்போ பார்த்த அஸ்லேயும் சரி, ஃபஸ்ட்டு சிமிலியில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்டோடு அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டை ஆட் பண்ணி கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே இது மெட்டஃபரில் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டை டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்மைல் எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும். அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ டைரெக்டாக சொல்கிறது மெட்டஃபர், அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது சிமிலி. ஓகே, இப்போ உங்களுக்கு சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் டவுட் ப்ளீஸ் கமெண்ட்.